இன்ஃபினிட்டி வார் படத்தோட கிளைமேக்ஸ்ல தோர் தேனோஸ ஸ்டாம் பிரேக்கரை யூஸ் பண்ணி கில் பண்ண ட்ரை பண்ணிருப்பாருங்க. சோ தேனோஸ் ஸ்டாம் பிரேக்கரை அழிக்க பவர் ஸ்டோனை பயன்படுத்திருப்பாருங்க. ஆனா பவர் ஸ்டோனால ஸ்டாம் பிரேக்கருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்காதுங்க. அதே சமயம் ஸ்டாம் பிரேக்கர் தேனோஸுடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல தேனோஸ் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணாம ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே ஈஸியா அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனா தேனோஸ் ஏன் அதை பண்ணல? அந்த சீனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தோர் தேனோஸ பிளைண்ட் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. அது ஒரு டைரக்ட் அட்டாக் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக்குங்க. தேனோஸுக்கு அந்த சிச்சுவேஷன்ல யோசிக்க டைமே இல்லைங்க. சோ பேசிக் இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி தேனோஸ் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கில்லர் உங்களை கொல்ல ட்ரை பண்றா. உங்களுக்கு எதிர ஒரு கத்தி இருக்கு, ஒரு கன் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸா உங்களோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட் கன்னு தான் சூஸ் பண்ண சொல்லுவோம். அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயுமேங்க. என்னோட இந்த தியரியை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன? மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. குட் டே.